அந்த 23வது குரூப்பு, கடைசி குரூப்பு, அதில் ஃபஸ்ட்டு வர்ற வார்த்தை டிக். டிஐஜி, டிக். டிக்னா 3 லெட்டரில் வந்து டிக்னா தோன்றுறதுங்க. டிக். நல்லா பார்த்துங்க, இந்த பேட்டர்ன் அருமையான ஒரு பேட்டர்னு, நிறைய வார்த்தைகள் உள்ள ஒரு பேட்டர்னு. டிக்னா தோன்றுறது. இது கட்டாயமாக இந்த முதல் வார்த்தையை க்ளீனாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டிக் தோன்றுறது. அப்புறம் V2 V3 நம்மளோட ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய V2 V3 டக். டக். டிகிங், டிக்ஸ். எகைன் பாருங்க, டிக், டக், டக், டிகிங், டிக்ஸ். ஸோ இங்கே V2 V3 ஒன்றா இருக்குது. நிறைய வார்த்தைகள் அப்படி ஒன்றா இருந்தது, ஆனால் அர்த்தம் வேற, அர்த்தம் வேற. ரைட். டிக் தோண்டுகிறேன், டக் தோண்டினேன், டக் தோண்டி, டிகிங் தோண்டி கொண்டு, டிக்ஸ் தோண்டுகிறது, தோண்டுகிறான், தோண்டுகிறாள். எகைன் டிக் தோண்டுகிறேன், டக் தோண்டுகிறான், தோண்டுகிறேன், தோண்டினேன், டக் தோண்டி, டிகிங் தோண்டிக்கொண்டு, டிக்ஸ் தோண்டுகிறது, தோண்டுகிறான், தோண்டுகிறாள். ஸோ இந்த வார்த்தை முதல் வார்த்தை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த குரூப்பில் வர இன்னொரு 7 வார்த்தை வரப்போகுது. அது எல்லாமே அதே ஃபார்மில் அதே பேட்டர்னில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த முதல் வார்த்தை முடிஞ்சுது. ரெண்டாவது வார்த்தைக்கு போகலாமா? இந்த ரெண்டாவது வார்த்தை வந்து ஹேங். HANG. ஹேங்குனா தொங்குறதுங்க. ஹேங். HANGனா தொங்குறது. இப்போ துணி தொங்கும், எல்லாம் தொங்கும், ஒரு இடத்துல நீங்கள் தொங்குறது. ஹேங் நம்ம டிக், டக், டக் மாதிரி தான், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஹேங், ஹங், ஹங், ஹேங்கிங், ஹேங்ஸ். எகைன் ஹேங் தொங்குகிறேன், ஹங் தொங்கினேன், ஹங் தொங்கி, ஹேங்கிங் தொங்கிக் கொண்டு, ஹேங்ஸ் தொங்குகிறது, தொங்குகிறான், தொங்குகிறாள். எகைன் ஹேங், ஹங், ஹங், ஹேங்கிங், ஹேங்ஸ். ரொம்ப சிம்பிளுங்க. அந்த துணி தொங்குறது அப்படிங்கிறதுல வர்ற அந்த ஹேங் தான் இந்த கிளாத் ஹேங்ஸ். ஸோ இந்த ஹேங்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபைனலாக வருது. எகெயின் இது மறக்க வேண்டாம், அந்த ஏ வந்து யூவாக மாறுது. அவ்வளோதான் இந்த பேட்டர்ன், கடைசி பேட்டர்னு. ஸோ 2 வார்த்தை பார்த்துட்டோம், டிக்கும் பார்த்துட்டோம், ஹேங்கும் பார்த்துட்டோம். 3வது வார்த்தை நம்ம பார்க்க போகிற வார்த்தை கிளிங். இந்த வார்த்தை CLING, கிளிங். கிளிங்குனா தொத்திக்கிறதுங்க. கிளிங் தொத்திக்கிறது. தொத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பஸ்ஸில் போகிறப்ப கடைசியாக போய் தொத்திக்கிட்டான் அப்படிம்பாங்கள்ல, அதுதான். அதேமாரி கிளிங் அந்த ஐக்கு பதில் யூ தான் மாற்ற போகிறீங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். டிக் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதேமாரி அங்கே புரிஞ்சுக்கலாம். ஐக்கு பதில் யூ. கிளிங் CLINGக்கு பதில் CLUNG. கிளிங், கிளங், கிளங், கிளிங்கிங், கிளிங்ஸ். எகைன் கிளிங் தொத்திக்கிறேன், கிளங் தொத்திக்கிட்டேன், கிளங் தொத்திக்கிட்டு, கிளிங்கிங் தொத்திக்கொண்டு, கிளிங்ஸ் தொத்திக்கிறது, தொத்திக்கிறான், தொத்திக்கிறான். தொத்திக்கிறது தான் கிளிங். எகைன் டிக்கு மாதிரி கிளிங்கை ஈஸியாக இந்த பேட்டர்னில் கொண்டு வந்துடலாம். எவ்வளோ வார்த்தை, ஒரு 8 வார்த்தை கிட்டத்தட்ட வரப்போது. 3வது வார்த்தை பார்த்துட்டோம். இதோட முக்கியத்துவத்தை திருப்பி திருப்பி சொன்னாலும், எவ்வளோ சொன்னாலும் அது வந்து தீராது. ஏன் தெரியுங்களா? இந்த கிளிங், கிளங், கிளங், கிளிங்கிங், கிளிங்ஸ், இந்த 5 வார்த்தையில் ஒரு வார்த்தையை தான் கிளிங்கை வச்சு 20 வாக்கியம் அமைச்சிங்கன்னா இந்த ஒரு வார்த்தை 5ல் 1 நீங்கள் போட போகிறீங்க. அப்படி போடுறப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. கரெக்டாக நீங்கள் எதிராளிக்கு சொல்லப்படுற பர்சனுக்கு கரெக்டாக நீங்கள் அந்த அர்த்தத்தை உணர்த்துவீர்கள். அதனால் இந்த 5 ஃபார்மேட் ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் போல் V2 V3 ரொம்ப கவனமாக கவனிங்க. V2 V3 தப்பு பண்ணாலே வேறு எதுலேயும் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ இது 3 வார்த்தை முடிஞ்சிச்சு. 4வது வார்த்தை இந்த குரூப் 23 வகை 23ல் நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஃப்ளிங். FLING. ஃப்ளிங். ஃப்ளிங்னா என்ன தெரியுங்களா? சுற்றுறதுங்க. இப்போ சுற்றுறோம் பார்த்தீங்களா, சுற்றி தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா? ஒரு கையில் வந்து ஒரு ஏதோ ஒரு சணல் இருக்குது, ஒரு இது இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, சுற்றுவீங்க பார்த்தீங்களா? சுற்றுன்னு சுற்றுறான்னு சொல்ல பார்க்குறீங்க. ஃப்ளிங்குன்னா கழுத்தை சுற்றி தூக்கி போடுறது, சுற்றுதல். அப்படி வச்சுக்கலாமா? சுற்றுதல். ஃப்ளிங். FLING. ஃப்ளிங்னா சுற்றுறது, சுற்றினேன். அதேமாரி ஐக்கு பதில் ஃப்ளங், ஃப்ளங், ஃப்ளிங்கிங், ஃப்ளிங்ஸ்னு வரப்போகுது. ஃப்ளிங், ஃப்ளங், ஃப்ளங், ஃப்ளிங்கிங், ஃப்ளிக்ஸ், ஃப்ளிங்ஸ். சுற்றுகிறேன், சுற்றினேன், சுற்றி, சுற்றி கொண்டு, சுற்றுகிறது, சுற்றுகிறான், சுற்றுகிறாள். அகெயின் ஃப்ளிங், ஃப்ளங், ஃப்ளங், ஃப்ளிங்கிங், ஃப்ளிங்ஸ். ரைட். பொதுவாக ஒரு பால் இருக்குது, ஒரு பெரிய இதில் வந்து ஒரு பால் இருக்குது. அந்த பாலை நீங்கள் வந்து
அந்த நூலோடு சேர்த்து உங்களால் சுற்ற முடியும், அந்த பெரிய கயிறோடு சேர்த்து பண்ண முடியும், ரைட்? அந்த கயிறோடு அந்த பால் வர்ற அந்த ஒரு பொருளை நீங்கள் சுற்றலாம், ரைட்? உங்கள் கழுத்தை சுற்றி நீங்கள் போடலாம், அதுதான் ஃபிளிங். அகெயின் இதுதான் இந்த 4வது வார்த்தை. நம்ம 5வது வார்த்தைக்கு போகலாமா? அந்த 5வது வார்த்தை வந்து ஸ்டிக். இந்த வார்த்தை STICக்கு அதி முக்கியமான வார்த்தைங்க, நோட் பண்ணிக்க. நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறேன். ஸ்டிக். ஸ்டிக்குன்னா 2 அர்த்தம் இருக்குங்க. ஒன்று வந்து ஸ்டிக்குனா குச்சி, ரைட்டா? பெயர்ச்சொல். இந்த ஸ்டிக்குங்கிறது பெயர்ச்சொல். இங்கே பெயர்ச்சொல்லை பற்றி நம்ம டீலே பண்ணல. நம்ம என்ன பண்ணுறோம்? வினைச்சொல் செயல் வார்த்தையை தான் சொல்கிறோம். அந்த ஸ்டிக்குன்னா நாங்கள் ஒட்டுறதுங்க. இப்போ பாருங்க, ஸ்டாம்பை ஸ்டிக் பண்ணுங்கள், ஸ்டாம்பை ஸ்டிக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா, ஒட்டுறதுங்க. ஒட்டுகிறேன், ஸ்டிக். அற்புதமான வார்த்தை, மறந்துடாதீங்க. ஈஸியாக தப்பு பண்ணிடலாம் நீங்கள். அந்த தப்பை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ சொல்லவா, இங்கே பெயர்ச்சொல் ஸ்டிக்கு போட போகிறதில்ல, வினைச்சொல் செயல் வார்த்தை ஸ்டிக்கு தான் போட போகிறீங்க. அந்த ஸ்டிக்கு வந்து ஸ்டிக், அந்த ஐ வந்து மாறுதா, ஸ்டக். அருமையாக மாறுது பாருங்கள். ஸ்டிக், ஸ்டக், ஸ்டக், ஸ்டிக்கிங், ஸ்டிக்ஸ். எகைன் ஸ்டிக் ஒட்டுகிறேன், ஸ்டக் ஒட்டினேன். பாருங்க, ஸ்டக் ஒட்டி, ஸ்டிக்கிங் ஒட்டி கொண்டு, ஸ்டிக்ஸ் ஒட்டுகிறது, ஒட்டுகிறான், ஒட்டுகிறாள். எகைன் ஸ்டிக் ஒட்டுகிறேன், ஸ்டக் ஒட்டுகிறான், ஒட்டினேன், அது ஒட்டுகிறேன், அது ஒட்டுகிறேன். ஸ்டக் ஒட்டி, ஸ்டிக்கிங் ஒட்டிக்கொண்டு, ஸ்டிக்ஸ் ஒட்டுகிறது, ஒட்டுகிறான், ஒட்டுகிறான். எகைன் நான் டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகிட்டேன்னு ஒட்டிக்கிறது என்னது? டிராஃபிக்கில் மாட்டிக்கிறது, அதுதான் ஒட்டிக்கிட்டான், டிராஃபிக்கோடு சேர்ந்து மாட்டிக்கிட்டான், அதுதான் ஸ்டக். இப்போ திருப்பி இந்த வினைச்சொல் வந்து நம்ம வந்து ஐ வந்து யூவாக மாறுது. இது 5வது வார்த்தையாக இருக்குதுங்க. ஐ வந்து ஸ்டிக் வந்து ஸ்டக்காக மாறுது, ஒட்டிக்கிறது. ரொம்ப தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு முக்கியமான குரூப், கடைசி குரூப்பாக இருந்தாலும் முக்கியமான ஒரு குரூப்பு. நம்ம அடுத்த குரூப், இந்த குரூப்பில் அடுத்த வார்த்தையான 6வது வார்த்தைக்கு நம்ம போகலாம். இந்த வார்த்தையும் இந்த இப்போ சொன்ன பார்த்தீங்களா ஸ்டிக்கு, அதுமாரி அவ்வளோ முக்கியமான அற்புதமான வார்த்தைங்க. இந்த ஸ்டிக்கு எந்த அளவு முக்கியமோ ஸ்ட்ரைக்கு அந்தளவு முக்கியம். ஏன்னா இந்த ஸ்டிக்குக்கும் ஸ்ட்ரைக்குக்கும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. நிறைய படித்தவங்களே, நல்லா தெரிஞ்சவங்களே கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அங்கே என்ன பண்ணோம்? ஸ்டிக், ஸ்டக், ஸ்டக், அந்த ஐயை வந்து யூவை மாற்றிட்டு அப்படியே போனோம் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைக், STRIKE. ஸ்ட்ரைக்குன்னா அடிக்கிறதுங்க, அடிக்கிறது ஸ்ட்ரைக், ரைட்? ஸ்ட்ரைக் பண்ணுறான் அப்படின்னா அடிக்கிறது, STRIKE. அதே மாதிரி அந்த ஐயை தூக்கிட்டு யூவை போடுங்க. ஸ்ட்ரைக், ஸ்ட்ரக், ஸ்ட்ரக். அங்கே பாருங்க, அங்கே ஸ்ட்ரக்குன்னு வந்தது, இங்கே R வரும். ஸ்ட்ரக், ஸ்ட்ரக், ஸ்ட்ரைக்கிங், ஸ்ட்ரைக்ஸ். எகைன் சொல்லலாமா? ஸ்ட்ரைக் அடிக்கிறேன், ஸ்ட்ரக் அடித்தேன், ஸ்ட்ரக் அடித்து, ஸ்ட்ரைக்கிங் அடித்து கொண்டு, ஸ்ட்ரைக்ஸ் அடிக்கிறது, அடிக்கிறான், அடிக்கிறாள். ரொம்ப முக்கியங்க. ஸ்ட்ரிக்கு வர்ற மாதிரியே ஸ்ட்ரைக் வரும். இது கன்ஃபியூஸ் ஆகும். இந்த கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த குரூப்பை நீங்கள் பார்த்தோன்னா கன்ஃபியூஷனே உங்களுக்கு வராது. ஸ்டிக், ஸ்டக், ஸ்டக், ஸ்டிக்கிங், ஸ்டிக்ஸ் எப்படி சொன்னீங்களோ அது மாதிரி ஸ்ட்ரைக், ஸ்ட்ரக், ஸ்ட்ரக், ஸ்ட்ரைக்கிங், ஸ்ட்ரைக் சொல்லணும். அடித்தே, அடிக்கிறேன், அடித்தேன், அடித்து, அடித்து கொண்டு, அடிக்கிறது, அடிக்கிறாள், அடிக்கிறான். அருமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 6 வார்த்தைகள் முடிஞ்சிருச்சு. கடைசி 2 வார்த்தைகள் இருக்குது. இந்த கடைசி குரூப்பில் அடுத்ததாக பார்க்க போகிற வார்த்தை, இது 7வது வார்த்தைங்க. பார்க்க போகிற வார்த்தை வந்து ஸ்டிங், STING. கவனமாக பாருங்கள், STING. ஸ்டிங்னா இந்த தேள் கொட்டுறது சொல்லுவாங்களா, கொடுக்கு, கொட்டுறது தான் ஸ்டிங்கு. ஸோ மனுஷாலும் கொட்டலாம், தேளும் கொட்டலாம். இந்த இடத்துல ஸ்டிங்குங்கிறது ஐ ஸ்டிங்னா நான் கொட்டுகிறேன். பார்த்தீங்களா? STING. யாராவது வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசுனா அது ஸ்டிங், ஐ ஸ்டிங், ஸ்டிங். இது இந்த குரூப்பில் உள்ள வழக்கப்படி ரொம்ப ஈஸி. இந்த ஐயை எடுத்துட்டு யூவை போடணும், அவ்வளோதான். ஸ்டிங், ஸ்டங், ஸ்டங், ஸ்டிங்கிங், ஸ்டிங். செகண்ட் ஸ்டிங் நான் கொட்டுகிறேன், ஸ்டங் கொட்டினேன், ஸ்டங் கொட்டி, ஸ்டிங்கிங் கொட்டி கொண்டு, ஸ்டிங்ஸ் கொட்டுகிறது, கொட்டுகிறான், கொட்டுகிறாள். எகெயின் ஸ்டிங், ஸ்டங், ஸ்டங், ஸ்டிங்கிங், ஸ்டிங், ஸ்டிங்ஸ். ரொம்ப நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் 7வது வார்த்தை, கொட்டுறது. ஐ வந்து யூஆர் ரீப்ளேஸ் ஆகுது. எகெயின் அண்ட் எகெயின் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த 2வது ஃபார்மு 3வது ஃபார்மை அப்படியே இழுத்த பிடிச்சி வச்சுங்க. ஏன்னா 1, 4, 5 ரொம்ப ஈஸி. இந்த 2, 3 தான் மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். 23 குரூப்பும் விட்டுறாதீங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக இந்த வார்த்தைக்கு போவோம். கடைசி குரூப்பு, கடைசி வார்த்தை. அந்த வார்த்தை வந்து ஸ்விங், SWING. ஸ்விங். நம்ம வீட்டில் ஊஞ்சல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா? கிராமத்தில் இன்னும் வச்சுருப்பாங்க. அந்த ஊஞ்சல் வந்து பெயர் சொல், ரைட்? அதே வினை சொல்லாவும் சொல்லலாம். ஊஞ்சல் ஆடுறது, ஊஞ்சலா, நான் இங்கும் அங்கும் ஆடினா ஊஞ்சல் ஆடுறது தான். நான் ஊஞ்சல் ஆடுகிறேன்
ஐ ஸ்விங் அப்படின்னா நான் ஊஞ்சலாடுகிறேன். பாருங்கள், இப்போ நல்லா புரியும் உங்களுக்கு. கடைசி வார்த்தையாக இருந்தாலும் இந்த பெரிய குரூப் இது 8வது வார்த்தை. ஐ வந்து யூவாக மாறுதா, V2 V3யும் அதுதானே முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்விங் SWING SWUNGயாக மாறுது. ஐக்கு பதில் யூ, SWUNGயாக மாறுது. ஸ்விங், ஸ்வங், ஸ்வங், ஸ்விங்கிங், ஸ்விங்ஸ். ஓகே, ஸ்விங் நான் ஊஞ்சலாடுகிறேன், ஸ்வங் ஊஞ்சலாடினேன், ஸ்வங் ஊஞ்சலாடி, ஸ்விங்கிங் ஊஞ்சலாடிக்கொண்டு, ஸ்விங்ஸ் ஊஞ்சலாடுகிறது, ஊஞ்சலாடுகிறாள், ஊஞ்சலாடுகிறான். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பருங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் திருப்பி சொல்ல ஒரு மாதிரி தான் கடைசி வார்த்தை முடிகிறது. இந்த 23 குரூப்பு லேசுப்பட்ட விஷயம் இல்லைங்க, சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் இந்த V2 V3 V1லேருந்து V5 வரைக்கும் லிஸ்ட் பண்ணுங்கள். V2 V3யும் தனியாக எடுத்து எழுதுங்க. திருப்பி இதை ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு 4 வாட்டி 5 வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆள் மனதுக்கு இது போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. இந்த இடத்துல V2 V3யில் மட்டும் நீங்கள் தப்பு பண்ணலைன்னா இங்கிலீஷில் நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. வாக்கிய அமைப்பில் ப்ராப்ளமே இருக்காது, கிராமர் மிஸ்டேக் வராது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் தப்பாக பேசுகிறேன்னா என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது சார் அப்படிம்பாங்க. குறிப்பாக இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த வீடியோவை நான் வந்து ஆக்சுவலாக 23 குரூப்பை நான் கொடுக்கறது. ஏன்னா நிறைய பேர் இதை கேட்டகரைஸ் பண்ணி வகைப்படுத்தி கொடுக்க சொன்னாங்க. இது பெருசாக எங்கேயுமே அதிகம் கிடைக்காத ஒரு விஷயம். அதை நான் வகைப்படுத்தி கொடுத்துருக்கேன். நீங்கள் தைரியமாக இதை பார்த்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு பார்த்து கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணி பண்ணுங்கள். உங்களுடைய இலக்கணம் சுத்தமாக நீங்கள் பேசுவீங்க. வாக்கிய அமைப்பில் உள்ள உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும். நீங்கள் எழுதினாலும் சரி பேசினாலும் சரி அந்த பிரச்சனைகள் நிறைய தீரும். நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்குன்னு நான் அது உறுதியாக நம்புகிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் கட்டாயமாக பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கட்டாயமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுமாரி ஃப்யூச்சரில் ரொம்ப சாலிடான ஸ்டஃப் உள்ள நிறைய வீடியோஸ் உங்கள் பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். கட்டாயமாக நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தது தான், நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். இதில் என்ன டவுட் உங்களுக்கு வந்தாலும், எந்த பார்ட்டில் என்ன டவுட் வந்தாலும் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ பார்த்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். இதேமாரி கட்டாயமாக நம்ம ஆன்சர் பண்ணுவோம், அதில் எந்த ஒரு மாற்று எதுவும் இல்லை. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான இதுமாரி முக்கியமான வீடியோவோட விரைவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.